வெல்கம் பேக் டு இன்றைக்கான நியூ கேம் பிளே வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தாங்க. என்னது அது? ஐயோ என்னடா இத்தனை வீடு இருக்குது மைன்கிராஃப்டில்? என்ன ஒரு வில்லேஜே ஆகுது. ஓகே, நான் ஏன் இந்த வில்லேஜை பற்றி உள்ள எக்ஸைட் ஆவேனா, நம்ம மைன்கிராஃப்டில் நம்ம எங்கேயோ வைக்க விட்டுவாங்க. நீ ஏன் வில்லேஜை தேடி கண்டுபிடிச்சோ? அடப்பாவி, என்னடா பன்னு வச்சிக்க செப்பவலை. அவன் நம்மளுக்கு பன்னு பதிலாக கன் தந்ததுனா செத்து வைப்பேன். ஓகே, ஏய் யாரா நீ? டேய் தள்ளி விட்டா வச்சுக்கோ, அவ்வளோதான். கீழே விந்து என்னது அது? ஹேய் வாட் இஸ்? என்னது அது கீழே பிங்க் கலரில் இருக்குது? ஓ மாடா, சரி மாடை வச்சு கை எடுத்துக்கலாம்னு நினச்சேன். இது மைன்கிராஃப்ட் கேம் ப்ளே எபிசோட் 1ங்க. இந்த மைன்கிராஃப்ட் கேம்னால் இந்த கேம் பார்த்து சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த கேம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே, இது அவங்க என்னமோ தராங்க, டேப் அண்ட் ஹோல்ட் டு பேக் பிளாக்ஸ். ஓகே, வாவ், நம்ம பிளாக்கை உடச்சிட்டோம். சரி ஒரு 3 எடுத்துப்போம். ஓ டே யாரா நீ? ஓகே, இது என்னது செடியா? இது என்ன? ஓ மரம். நம்மளுக்கு மைன்கிராஃப்ட் உள்ள ஸ்டார்டிங்கில் போனோம், அடுத்த செகண்டே நம்மளுக்கு மரம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மரத்தை வச்சு லைஃப்பில் என்னென்னலாம் பண்ண முடியும். அதை பிளாங்க் ஆக்கி வில்லேஜஸ் ஒரு வீடு கட்டின்னு நம்ம வில்லேஜ் பக்கத்துலேயே தாங்கணும். ஏன் சொல்லனா, நம்ம தனியாக தாங்கும்போது நம்மளுக்கு ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகும். அதனால தான் இந்த வில்லேஜை பார்த்து நான் அவ்வளோ எக்ஸைட் ஆனேன். ஓகே, இது என்னடா படுத்துட்டான்? இது எப்படா விட்டிங்க மைன்கிராஃப்ட்? இது பாருங்க, வாய் நான் படுத்துட்டான். ஏன் என்ன வேஞ்சிட்டான்? நான் மைன்கிராஃப்ட் ஃபஸ்ட் டைம் விளாடுறதுனால எனக்கு ஒன்றுமே புரியல. மரம் பாக்ஸ் ஷேப்பில், சொல்லப்போனால் அவங்களே பாக்ஸ் ஷேப்பில் தான் இருக்காங்க, நானும் பாக்ஸ் ஷேப்பில் தான் இருப்பேன். என்னடா ஐயா என்னது இது? எதுவும் நம்மளுக்கு தேவை. ஓகே, டேப் அண்ட் பிளேஸ் பிளாக். ஓகே, நம்ம ஒரு இடத்துல டேப் பண்ணோன்னா வா சூப்பராக இருக்குதே இது. பரவாயில்லங்க, இந்த கேம் நல்லா தான் இருக்குது. ஓகே, இது பாருங்க நம்ம இதை பிளாங்க் ஆக்கிக்கலாம். மைன்கிராஃப்ட் கேம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஒரு குச்சி 10 எடுத்துக்கலாம். அது இதை வச்சு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு, நான் இந்த குச்சி ஏன் எடுத்துக்கன்னா, இப்போ நம்ம கத்தி சுத்தியலெல்லாம் செய்யணும்ல, அது கைப்பிடி ரொம்ப முக்கியம் தானே. அதுக்கு தான் இந்த சுத்தியலா. சரி, இவனை நம்ம உள்ளே வச்சு கொன்னுடலாம். இதை வச்சு நம்ம இதை இப்படி போட்டு மாட்டிக்கிட்டடா நீ. போடு அடி. டே சாப்பிடா சாவேண்டா. டேய் ஏய் என்னடா அவ்வளோ நேரமாச்சு, எனக்கு சாவே மாட்டான். ஓகே, என்னடா கட்டை எத்தாச்சு 2 அடிக்க சேர்த்துட்ட? அவன் டைம் அது மேலே போய் சேர்ந்துட்டான். நான் உனக்கு இதெல்லாம் பண்ணுவேன்டா, பயப்படாத. ஓகே, இப்போ நம்மளுக்கு நம்ம வீடு கட்டணும். கிராஃப்டிங் டேபிள் இங்கே போட்டு முதல்ல உள்ள அண்ணா பொருளெல்லாம் வாங்கணும். ஓகே, டோருக்கு வேலிக்கு. ஓகே, நம்ம ஆயுதத்தில் போய் ஒரு கத்தி, ஒரு கோடாலி, ஒரு பிக்காக்ஸ், அடுத்து மண் வெட்டுறது. ஐயோ அவ்வளோதான், இதுக்கு மேலே வாங்க முடியாது. ஓகே, பிக்காக்ஸ் எதுக்குன்னா வுட்டெல்லாம் ஈஸியாக கட் பண்ணிவிடும். இது ஆக்ஸ் எதுக்குன்னா வுட்டெல்லாம் கட் பண்ணிவிடும். பிக்காக்ஸ் மைனிங் பண்ணும். இது ஷவல் அசால்ட்டாக ஒரு கிளிக் பண்ணனாலே மண் இங்கேருந்து வந்துடும். நம்ம ஒரு வீடு கட்டணும், அடுத்து அதுக்கு இது ஒரு மீன்ஸ் பெரிய இடம் மாதிரி ஒன்று பண்ணணும், அதுக்கு தான். ஓகே வாங்க நம்ம இடத்த முதல்ல தேடுவோம். இங்கே என்னடா 2 வீடுக்கு? ஐயோ என்னடா ஆப்பிள் வச்சுக்க? யாருக்குடா வேணும் மொக்க ஆப்பிள்? எனக்கெல்லாம் தேவையில்லடா, போடா. அதோ அங்கே ஒருத்தர் நிற்காம்பாங்க. சரி நம்ம போவோம். ஓய் என்ன இங்கே குழி போகுது? ஐயோ நான் குழியை பார்த்தா
ஆமாங்க, இதில் வேறு ஜாம்பிஸாக இருப்பாங்க. அது உங்களுக்கு வந்து நான் இந்த எபிசோடில் ட்ரை பண்ணேன் காட்டுறதுக்கு. அந்த ஜாம்பிஸ் எப்படின்னா இதுவாங்க, ஜாம்பிஸ் வந்து நைட் டைமில் தான் வருவாங்க, காலையிலலாம் வரவே மாட்டாங்க. அவங்க வந்து அவ்வளோ டயர்டாக இருப்பாங்க. அவங்களாம் அவ்வளோதான், அவங்களாம் நம்மளை முடிச்சு விட்டுருவாங்க. வந்து தேடி கண்டுபிடிச்சி அடிப்பாங்க. ஆனால் ஜாம்பிஸ் வந்து காலையிலே செத்தும். இதை பாருங்க, ஒரு கிளிக்கு பண்ணி அவ்வளோதான், எல்லாமே உடச்சிக்கிட்டு வந்தது. அந்த இடத்துலேருந்தே மண் மூவ் ஆகிடுது. இப்போ நான் சும்மா தான் இங்கே உடச்சேன். இப்போ நம்ம இந்த மண்ணை போட்டு அது மேலே நின்று மேலே போய் மாத்தலை வெட்டிடலாம். ஓகே, இதோ ஒன்று இருக்குது. ஓகே, இதையும் உடச்சிட்டா உள்ளே ஒன்று இருக்குதா? ஓகே, ஐயோ, ஆனால் அங்கே இருக்குதே, நீல் எடுத்துக்க. ஏய் ஓகே, அதையும் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பாயா குதிச்சு குதிச்செல்லாம் போக தேவையில்லை, எப்படியோ போயிடலாம். ஓகே, மேலே வந்து இது இருக்குதா? சூப்பர். ஓகே, நம்ம இப்போ அதை எடுத்துக்கலாம். கேக்ஸ் வச்சு உடச்சிடலாம், அப்புறம் கொஞ்சம் அட பாவிங்களா, ஏன்டா செடியில் பாதி இடத்துல போய் ஓட்டையை போட்டு வச்சுக்கிங்க? ஐயோ கீழே வீழ்ந்துட்டேன்டா உங்களால். ஓகே, விடாமுயற்சி வெட்டிட்டேன். மறுபடியும் போய் மேலே எடுத்துன்னு வரும். இந்த வாட்டி அந்த மாதிரி என்னடா செடிக்குள்ளெல்லாம் இதுக்கு பரவாயில்ல, நம்மளுக்கு மேலே இருக்கதே போதும். சரி, எதுக்கோ இதையும் எடுத்துப்போம். அடுத்து இதுவும் பார்த்துச்சுன்னா, ஏன்னா நம்ம சின்ன வீடு இங்கே இல்லைங்க. உண்மையான ட்விஸ்டே, நான் ட்ரீம் ஹவுஸ்னு ஒரு ஹவுஸை கட்டுவேன் பாருங்க. அந்த ஹவுஸுக்குண்டா செம்ம பெருசா. நான் அதுக்காக தான் வெயிட்டே பண்ணின்னு இருக்கேன். அதுக்காக ஒரு பெரிய இடத்த பார்த்து அங்கே வந்து செட்டில் ஆகும். நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சும்மா செம்மையாக்கும். இனிமேல் நாம் தான். ஓகே, அதே பாருங்க, அங்கெல்லாம் மழை ஆகுது. மழைனா ஸ்ட்ரைட்டாக தான்டா ஆகும். ஏன்டா இதெல்லாம் வஞ்சி போகுது? ஓகே, நம்ம மேலே இருக்கதே மட்டும் எடுத்துன்னு போயிடலாம். மேலே இருக்கிறது முடிஞ்சிச்சா? சரி, இங்கே நம்மளுக்கு எதுக்கு மரத்துக்கு பஞ்சம்? நம்ம எல்லாம் சுற்றி மரம்லாம் இருக்குது. சரி, இதை உடச்சிக்கிட்டு போயிடலாம் வேகமாக. இதே நான் வேறு ஏதாவது வச்சு உடச்சிருந்தா வச்சுக்கோங்க, இந்நேரத்துக்கு நான் வந்துக்கவே மாட்டேன். இதை பாருங்க, குதிரைலாம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு குதிரைலாம் தேவையில்லை. இப்போ வந்து நம்ம இதெல்லாமே பிளாங்காக மாற்றிக்கலாம். ஓகே, 96 பிளாங்க் வந்து இதை வச்சு நம்ம ஒரு வீடே கட்டிடலாம். மாளிகை வீடு மாதிரி கட்டிடலாம். ஓடி அதோங்க ஜாம்பிஸு நெல்லுங்க, நான் உங்களுக்கு காட்டேன். எங்கே அந்த ஜாம்பி ஐயோ செத்து போயிட்டான். அவன் வந்து வெளிச்சத்தில் பட்டவனே செத்துனான். அது பரவாயில்ல, விடுங்க. சரி, இப்போ நம்ம இதுக்கு போய் இதுனதா என்னது இது? குதிப்போடாய், என்னது இது? பொட்டேட்டோ. ஓகே, பொட்டேட்டோவா? சூப்பர். ஓகே, நம்ம இங்கே வந்து மூடிடுவோம். டக்குன்னு இதுக்குள்ளே வீட்டோன்னா அவ்வளோதான். நான் இந்த பக்கம் அதிகமாக கொஞ்சம் மரம் வெட்ட வருவேன். ஒரு நிமிஷம், வெயிட் அ மினிட். ஓய்யோ, நைட் அவமைக்குங்க. ஜாம்பி வந்தால் போட்டு தாக்குவாங்களே. ஐயோ, இந்த ரூம் இல்லை. பெட்டு எங்கடா? பெட்டு தூக்குது. வாடியா வா. கதவை மூடிட்டேன், பிளாக் பண்ணிட்டேன். நிம்மதியாக தூங்க வேண்டியது தான். என்னடா அது? சரி, நம்ம எதுக்கோ பிளான் பண்ணிட்டு தூங்குவோம். விடிஞ்சோடனே நம்ம வீடை கட்டோம், சும்மா கதவை விடும். ஓகே, நம்ம வீடு கட்டினே இருப்போம். நம்ம வந்து ஓரளவுக்கு பிளாங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு. யாரா நீ? என் கால் சைஸ் கூட இல்லை, போடா வெளில. அவனுக்கு வந்து இந்த வீடு வேணுமா? நான் உள்ளே ப்ளீஸாக வெளில போடான்னு. ஐயோ, உள்ளே வந்துட்டான். ஏன்டான்னு இப்படி கொல்ல? ஏன்டா? அடிச்சு வெளில. ஐயோ, நம்மளே வெளில போயிடலாம். ஓகே, பாய். நானே வெளில போயிட்டேன். எங்கே போவோம்? தோக்குது வீடு. எப்போ நம்மளுக்காகவே வீட்டை கட்டி வச்சுக்கோங்கடா வில்லேஜ் பீப்புள்ஸு. இதுவே வில்லேஜ் பீப்புள். என்னடா உள்ளே பார்த்துனுக்க? உன்னை பற்றி இப்போ தான்டா பெருமையாக சொல்லியிருந்தேன். வெளில போடா.
உள்ளே பார்த்துன்னு அவனை பார்த்து இப்போயுமே சொல்லிட்டு இருக்கான், அவன் உள்ளே பார்த்துன்னுக்கான். ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வீடு கட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போயா பண்ணலாமா, இல்லைனா 2-3 நாள் இங்கேயே தங்கிட்டு பண்ணலாமா? எப்போ வேணாலும் பண்ணலாம். ஒவ்வொரு வீட்லேயும் போய் செக்கிங்கை போட்டுவோம். இந்த வீட்டில் வேணாம், எங்கே பண்ணலாம், நல்ல ஒரு பெரிய இடமா வேணுங்க. ஓகே, அந்த பக்கம் நல்ல பெரிய இடம் தான் இருக்கும். வாடே வா, நம்மளுக்காகவே வச்சுருக்காங்க. இது பாருங்க, இவ்வளோ பெரிய இடம். நம்ம பக்கத்துலேயே ஃபார்மிங் பண்ணலாம், மாடர்ன் ஹவுஸ் கட்டலாம், என்ன ஹவுஸ் வேணாலும் கட்டலாம். ஓகே, இங்கேருந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம முதல்ல பேஸ்மெண்ட்டை போடுவோம். பேஸ்மெண்ட்டு இங்கே இது எங்கட உடையில வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டு தான் போட்டுருக்கோம். இது பேஸ்மெண்ட்டு கரெக்டாக போட்டுட்டு, என்ன ப்ரோ பார்க்கறதுக்கு குட்டி வீடு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த வீடே நம்மளுக்கு ரொம்ப பெரிய வீடுங்க. அதனால தான் இவ்வளோ குட்டி வீடாக கட்டேன். நம்ம முதல்ல இதில் வாழுவோம். அடுத்து வேணால் இன்னொரு மாடர்ன் ஹவுஸ் தான் கட்டுவோமே, அதுக்கு அது பண்ணிக்கலாம். ஓகேங்க. இன்னும் நீங்கள் வீடியோ லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, பண்ணிவிடுங்க. அப்போ என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி வரும். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு மைன்கிராஃப்ட் வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அந்த வீடியோ வேணாம். அந்த வீடியோ யாரும் பார்க்காதீங்க. இந்த வீடியோ வேணால் பார்த்துக்கோங்க. அது மைன்கிராஃப்ட் எபிசோடு 1 இல்லை. என்னடா ஒஞ்சிச்சு? ஓகே, அது ஒஞ்சிச்சா? என்னடா உடஞ்சிச்சு புஷக்குன்னு? நான் நினச்சி கூட பார்க்கலையே. ஓகே, நம்ம இன்னொரு கத்தி செஞ்சுப்போம். சவல் 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 சவலே சவல் சவல். பி எங்கடா சவல் ஆளை காணும்? இன்னும் செய்யும். இதுவும் இருக்குதுங்க. அதுவும் இருக்குது சவல் இன்னொன்று. அது நான் தொட்டு காட்டலாம் மாட்டேன். ஓகே, உடச்சிட்டு பேஸ்மெண்ட்டை போட வேண்டியதுதான். ஓகே, இப்போ வாங்க பேஸ்மெண்ட் போடுவோம். இல்லைண்ணா வேணாங்க, நம்மளுக்கு பேஸ்மெண்ட்டே வேணாங்க, நம்ம மூடிடலாம். மூட முடியல. சரி, நம்ம இந்த குழியே மூடிடலாம். மூடிட்டு நம்ம மேலேயே கட்டிக்கலாம். நான் ஏன் பேஸ்மெண்ட் வேணான்னா, நான் எதுக்கு பேஸ்மெண்ட் வேணான்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளா இப்போ பிளாங்கை வச்சு இப்படி மேலே கட்டிட்டோன்னா ஓகே, சூப்பராகும். எல்லா வில்லேஜ் பீப்புளும் மேலே இருக்க மாதிரி தான் கட்டிக்காங்க. ஆனால் நம்ம மட்டும் இது கீழே இருக்க மாதிரி கட்டி நம்ம மட்டும் தனியாக தருதுன்னு வேணான்னு விட்டேன். ஓகே, இதுலேருந்து நம்ம கட்ட ஆரம்பிப்போம். வேகமாக கட்டும். போடு பிஜிஎம். ஓகே, வேகமாக வைப்போம். Speed. Oh, speed. Oh, speed. நான் மைன்கிராஃப்ட் புது பிளேயர்னால எனக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் தான் கொஞ்சம் கமெண்டில் ஏதாவது சொல்லணும். இது ட்ரை பண்ணு, அது ட்ரை பண்ணு, இப்படி சொன்னால் தான் எனக்கு அப்போ தானே தெரியும். நல்லா பச்சை மண்ணுப்பா. ஓகே, எனக்கு பெருசாலாம் தெரியாது. அதனால தான் நானே இப்போ இத்தனை நாள் மைன்கிராஃப்ட் அப்லோட் பண்ணாமல் இப்போ அப்லோட் பண்ணேன். ஒருத்தர் கெஞ்செல்லாம் கேட்டுக்காது, ப்ரோ ப்ளீஸ் மைன்கிராஃப்ட் வீடியோ. கேனி வீடியோலாம் நம்ம ஆடுவோம். ஐயோ, இன்னும் பிளாங்க்கு கேலியா? ஓகே, இது இருக்குது. நம்ம எல்லா கேம்ஸும் விளாடலாம். நான் எல்லா கேம்ஸுமே மீன்ஸ் ரோப்ளாக்ஸில் பேஸ் பர்சன் அந்த மாதிரி எல்லா கேம்ஸுமே ட்ரை பண்ணுவேன். நீங்கள் கேட்டால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. என் கையில் ஒன்றுமே இல்லை. என் கையில் வெறும் வீடியோ அப்லோட் பண்ண தான் இருக்குது. என்ன நீங்கள் தான் பாவம் பார்த்து கொஞ்சம் மேலே ஏற்றி விடணும். சரி, போகலடா பொழிச்சிக்கோ, இந்தா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். 1 மில்லியன்னா தேவையில்லை, போகல பண்ணுங்க. நீங்கள் பண்ணானா வேணாவா சொல்லுவேன். ஓகேங்க, நம்ம ஓகே நம்ம கரெக்டாக வச்சாச்சு. ஓகே, வா கை தட்டுங்க, நம்மளோட வீட்டுக்கு ஒரு பிள்ளை வச்சாச்சு. ஓகே, இங்கே இந்த சைடில் இன்னொன்று வைப்போம். ஐயோ முடிஞ்சிச்சா?
என்னடா குதிரெல்லாம் உள்ள வருது. வெளில போ. ஓகே, சைடில் தான் இத்தனமாக இருக்குது. போய் வெட்டிட்டு வந்த வேண்டியதான். எட்டா கூடாலியா வெட்டுவா மாற்றேன். இது வெட்டினோடனே கீழே விழுமா இருந்தால் இன்னும் செம்மையாக்கும்ல. செம்மையாக்கும் கீழே விழாமல் எல்லாம் இருந்தால். ஓகே கைஸ், நான் வந்து இன்றைக்கி வந்து எபிசோட் 1 அப்லோட் பண்ணிவிட்டு நாளைக்கே இது அப்லோட் பண்ண போங்க. இந்த ஐன்கிராஃப்டில் இந்த மாடர்ன் ஹவுஸ் ஒன்று கட்டேன்ல, மாடர்ன் ஹவுஸ் இல்லை, ஃபார்மிங் மீன்ஸ் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபார்மிங். ஓகே, நான் வந்து ஃபார்மிங்கை கொஞ்சம் தான் பார்த்து தான் பண்ணணும். அதுக்குள்ளே சீக்கிரமாலாம் வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா இந்த மாதம் தான் எல்லாருக்கும் லீவ் விட்டுருக்காங்க. நானும் என்ஜாய் பண்ணணும்ல, என்னையும் என்ஜாய் பண்ண விடுங்களேன் ப்ளீஸ். ஓகே, நம்ம மீதி எல்லாமே பிளாங்க் ஆக்கிட்டு. ஓகே, எனக்கு நான் வந்து சென்னையில் இருக்க மாட்டேன். அதனால தான் நான் கொஞ்சம் சரி நான் பார்க்க உங்களுக்காக. ஐயோ, எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் கஷ்டமா? நம்மளுக்கு என்ன கையிலேயே உடச்சிடலாம். கையிலன்னு சொல்ல முடியாது. ஓகே, இதை வச்சு ஆக்ஸ் வச்சு உடச்சிடலாம். ஓகே, உடச்சாச்சு. எனக்கு வந்து மூச்சு வாங்குது கைஸ், ரொம்ப நேரம் என்னால் பேச முடியல. ஐயோ, அந்த பக்கம் வச்சிட்டேனா? பால விடுங்க. ஓகே, இப்போ வந்து ரெண்டு பிளாக்கே முடிச்சிட்டேன். என்னடா இது வைக்கமும் இல்லை, சத்தம் வருது ஆனால் வைக்க முடியல. வச்சிட்டேனா? ஐயோ வைக்கலை. இப்போ பாருடே எப்படி இது. ஓகே, ஓயே வச்சாச்சி. ஓகே, இந்த பக்கமா அதே மாதிரி 3 வச்சிடலாம். ஓகே, இப்போ ஓகே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நான் உங்களுக்கு எபிசோட் 2லையாவது ஜாம்பிஸை காட்டேன். ஓகேவா? கொஞ்ச நேரம் நான் பேசாமல் இருந்துக்கேன், ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் தொண்டை வலிக்குது. இப்போ நான் எங்கே போயின்னுக்கேன்னா, இந்த மண் எத்தனை போயின்னுக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண் இல்லைங்க, நான் கடல் பக்கத்தில் எல்லாம் மண் இருக்கணும், அது எடுத்துன்னு போயின்னுக்கேன். இல்லைங்க, நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம அந்த கடல் பக்கம் தான் போயின்னுக்கோம். இதோ இங்கே தெரிதா, இந்த வெள்ளை மண்ணு தான் நம்ம வந்து கிளாஸ் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து இதில் போடணும், ஃபர்னஸில் வச்சுட்டு கிளாஸஸ் எல்லாம் இந்த கடல் மண்ணை வந்து மேலே வச்சுட்டு இந்த இது கோலுக்கு பார்த்தீங்களா, கோல் இல்லைன்னா வுட்டு, இதை தூக்கி கீழே வச்சிடணும். அப்போ அதை கீழே வச்சு நான் உங்களுக்கு செஞ்சியே காட்டியேங்க. ஓகே, இன்னும் யாரெல்லாம் வீடியோக்கு லைக் போடலையோ அவங்கெல்லாம் லைக் போட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லையும் ஆளில் போட்டுங்க. மைன்கிராஃப்ட் வீடியோஸ் இனிமேல் வந்துனே இருக்கும். மைன்கிராஃப்ட் வீடியோ மட்டும் இல்லை, எல்லா வீடியோவும் வரும். எல்லா வீடியோனால் எந்த மாதிரி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் முன்னாடி ஒரு மைன்கிராஃப்ட் வீடியோ அப்லோட் பண்ணிப்பேன். அது சொன்ன மாதிரியே அது வந்து உண்மையிலே நான் மைன்கிராஃப்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணணும்னு இல்லைங்க, அங்கே கொஷி படிச்சுட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம போகலாம். ஓகே, வாங்க வேகமாக போவோம். நம்ம வந்து வீடு வந்து பாதி தான் கட்டிக்கும். இது பாருங்கள், இங்கே ஒரு வீடு இருக்குது, ஆனால் அது நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே மாடு இருக்குது, அதுவும் தேவையில்லை. அதுவும் பாருங்கள், அயன் கோலம் அதுதான் நினைக்கிறேன், தெரில. என்னது இது? ஓகே, இது வந்து எல்டர் மேனோட இதுங்க. எல்டர் மேனோட இதுதான். இதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ பாருங்கள். ஓகே, அங்கே தூக்கி போடு. எப்படி? என்னது அது? ஐயோ என்னமோ அடிக்குது. ஐயா கப்பத்துங்க. ஐயோ என்னமோ இது. அது பாருங்க, அயன் கோபால். எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு அவன் யாருன்னு. அயன் கோலம் வந்து நான் அவனை பார்த்துருக்கேன். மைன்கிராஃப்டில் வெயிட்டாக யார் இருப்பாங்கன்னு கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த அயன் கோலம் தான் இருந்தது. ஆனால் அதுக்கு மேலே அவன் யாருன்னு எனக்கு செய்யத்தில்ல. நான் கூட அவன் இந்த வில்லேஜ்க்கு ராஜான்னு நினச்சிக்கினேன். இப்போ அடுத்தது அவன் வந்து ஜாம்பிஸு, ஸ்கெலிட்டனு அவங்கக்கிட்டேருந்து நம்மளை யாராவது இல்லைனா வில்லேஜை யாராவது அட்டாக் பண்ண வந்தால் அவன் போய் அடிப்பான். அதுதான் அவனோட வேலையே. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கிட்ட போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் தங்கிடுவோம். இப்போ நம்மளால் தூங்க முடியல, சாரி.
ஓகே சாய்ந்தோதுங்க. உள்ளே போய் நம்ம மண் வச்சிடலாமா? ஓகே மண் வச்சிடலாம். ஏய் இப்போ வாங்கடா உள்ளே எதுக்கோ தந்தைய வச்சுப்போம். எவனாவது டக்குன்னு உள்ள வந்துட்டானா? டக்குன்னு நைட் ஆகு அது அதுக்குள்ளே ஏய் யாருடா நீ வெளில போடா போ வெளில. நான் தூங்கலான்னு நினச்சா அவங்க வந்து தூங்க. அவன் மட்டும் எப்படி தூங்கினா? என்ன முள்ளாலாம் மட்டும் தூங்க முடியல. அவங்க மத்தியானம் கூட பார்க்காம தூங்க ஆரம்பிச்சுவாங்க. ஓகே நம்மக்கிட்ட இப்போ சரியாக ஹெல்த்தே இல்லை. நம்ம எப்படியாவது தூங்கணும். ஓகே டக்குன்னு வாயேண்டா. ஓகே நம்மக்கிட்ட ஸ்டிக்ஸும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட அந்த இதுக்கும் சரி கோடாலிக்கும் சரி ஸோ அதிகமாக ஹெல்த்தே இல்லை. நம்ம வந்து மூடிட்டு தூங்கிடலாம். ஏங்க தப்பாக நினச்சிக்காது, மூடிட்டு தூங்கிடலான்னு. நான் வந்து அந்த கதவை லாக் பண்ணிவிட்டு தூங்கிடலான்னு. ஓகேவா? கிராஃப்டிங் டேபிள் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமான்னு செக் பண்ணிப்போம். ஒன்றுமே பண்ண முடியும். சரி இப்போ தூங்கிடலாம். ஓ அப்பா என்ன ஒரு உடம்பு வலி. காலையில் ஆயிடுச்சுப்பா. சரி இப்போ நம்ம இந்த கிராஃப்டிங் டேபிளை உடச்சிட்டு மண் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். நம்ம போய் நம்ம வீடை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிப்போம். நம்மக்கிட்ட இப்போ நம்ம வீட்டில் தூங்கணுன்னாலும் நம்மக்கிட்ட பெட் இல்லைங்க. பெட்டு செய்யணும். அதுக்கு ஆடு ரொம்ப தேவை. ஆனால் ஆடு நம்ம கொல்ல தேவையில்லை. வேணும் வாழட்டும், அதுவும் வாழட்டும் அப்படின்னுலாம் சொல்ல மாட்டேன், போட்டு தள்ளிடுவேன். நம்ம சாப்பிட்றதுக்கு தான் இப்போ அந்த ஆடை கொண்டுக்கேன். அந்த உள்ளே வச்சு நம்ம ஆடு செய்யணுங்க. ஸோ நான் உங்களுக்கு செஞ்செல்லாம் காட்ட மாட்டேன். நான் அதுக்கு பதிலாக பேசாமல் நான் வந்து கிட்டேயாவது மீன்ஸ் அந்த வில்லேஜ் வைப்பாங்களே அவங்க வீட்டிலேருந்து ஒரு பெட்டை தூக்கிட்டு வந்து இதுதான் குட் ஐடியா. ஏன்னா நம்ம பெட்டை திருடிடலாம். ஓகே நம்ம இன்னும் ஒரு திருடனாவே ஆக்கிட்டாங்கப்பா. ஓகே நம்ம வீடு எங்கே ஆளையே காணும். சரி நம்ம இதுக்கோ ஏதாவது இடத்துல கல் கிடைக்குதோ அது வில்லேஜ் வைப்பான். இன்னும் அவன் பாட்டுன்னு போகிறான். உள்ளே போவாதே ஜாம்பி இருந்தாங்கன்னா ஒன்று கொண்டுடுவாங்க. ஓகே இந்த பக்கம் வா அங்கே பார்த்தீங்களா கோலை? அதப்பா எங்கள் கோல் அங்கே கோல் இருந்தது. யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்க இந்த சுத்தமாக தெரியல. நான் அதை மைமிங் பண்ணி நினைக்கிறேன். ஓகே கீழே ஏதாவது ஜாம்பி இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஜாம்பி அதோப்பா எங்கள் கோல் ஜாம்பி என்னடா இது? எங்கேயோ வைக்கணும்னு நினச்சா எங்கெங்கேயோ விழுதே. ஓகே நான் அங்கே வைக்க முடியல. பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து சில பேர் கத்துற மாதிரி இருக்கும். யாருமே குட்டி பசங்க விளையாடின்னு இருக்காங்க. ஓகே இப்போ நம்ம எப்படியாவது பர்ஃபெக்டாக மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டு கீழே எப்படி மட்டும் பாரா. அப்படியே இப்படி போட்டுட்டே அப்படியே அது கிட்ட எடுத்துன்னு போய் அங்கே ஒன்று வச்சுட்டு அப்படி வைக்கிறத விட நம்ம நார்மலாகவே வச்சிடலாம். ஓகே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே குடிச்சிட்டேன். அடுத்த அப்படியே கீழே விழுந்தேன்னா கரெக்டாக போயிடும். கையெல்லாம் கை தட்டுங்க. ஓகே ஜாம்பி ஏதாவது வந்து போகுது. ஓகே நம்ம வந்து இப்போ இங்கே இருக்க கல்லெல்லாம் உடச்சிக்கலாம். நம்ம கல் வச்சு தான் ஃபைனல் செய்யணும். அடுத்து கல்லாலேயே கத்தி செய்யணும், கல்லாலேயே கோடாலி செய்யணும், கல்லாலேயே எல்லாமே செய்யணும். கல்லை வச்சு செஞ்சால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கல்லை இது பாருங்க கீழே கோல் கச்சிக்குது. என்னானே தெரியல, ஸ்டக் ஆகிடுச்சு. நம்மளுக்கு லக்கை பார்த்தீங்களா? கோலை பார்த்தீங்களா? நம்மளுக்கு லக்கை அடிச்சது பாருங்க. எத்தனை கோல்! ஐயா என்ன 2 கோல்லையா? அது போகுது. இதோ இங்கேயும் கோல் இருக்குது. நம்ம வந்து அதோ பாருங்க அங்கே உள்ளவும் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி இங்கேயும் மைமிங் பண்ணலாம் கோலை. இந்த மாதிரி வெறும் கோல் மட்டும் இல்லை, அயனுக்கு, கோல்டுக்கு, டைமண்டுக்கு இதெல்லாமே இருக்குது. எனக்கு என்னன்னா அயனை கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அயன்லேயே கத்தி, அயன்லேயே ஆர்மர் கூட பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் இல்லைங்க, ஆர்மர். அது அப்படின்னா நம்ம வந்து கவசம். இப்போ நம்ம எப்படி நார்மலாக இப்போ ஏதாவது ஒரு ஜாம்பி கேட்ட அடி வாங்கினா வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணும்? அடி போலன்னு அடித்து நம்மளை சாவச்சிடும். அதே அந்த சூட்டு போட்டு வந்தேன் வச்சுக்கோங்க, அது அடிக்கிறதுக்கு ஐயோ இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதை அடிக்க நம்மளுக்கு ரொம்ப பிட்ஸ் எடுத்துக்கும். இப்போ நம்ம நார்மலாக இருந்தால் வச்சுக்கோங்க, நம்மளை 2 அடியிலே முடிச்சு விட்டோம். 2 அடி கூட இல்லை, ஒரு 4 அடியில் முடிச்சு வைப்போம்.
அதே நம்ம அயன் ஆர்மர் போட்டிருந்தா ஒரு 10 அடி, இல்லைனா அதே நம்ம கோல்டு போட்டிருந்தோன்னா ஒரு 20, அந்த மாதிரி என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவ்வளோ நேரம் நம்ம தாக்கு பிடிப்போங்க. நம்ம இதுக்கு மேலே ஏறி போயிடலாம். ஏன்னா நைட்டு அவள் மைக்குங்க மேலே பார்த்தா தெரியல. ஐயோ சரி, நம்ம எதுக்கும் அந்த கோலை எல்லாமே மைமிங் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம். மைமிங் பண்ணுவோம். எனக்கு வந்து அயனை கண்டுபிடிச்சா போதுங்க. நான் அயனை வச்சு எல்லாமே செஞ்சுப்பேன். அயனை வச்சு பக்கெட்டு கூட செஞ்சுக்கலாம். பக்கெட்டும் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, அயனை வச்சு நம்ம வேறு ஏதாவது கூட செஞ்சுக்கலாம். என்ன செஞ்சுக்கலாம்னா என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அதெல்லாம் என்னது செஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுது. ஓகே, கீழே அந்த ரூட்டு நம்ம இந்த அயன் தாங்க லாஸ்ட்டு. இதை மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஓடுவா. ஓகே, இங்கேருந்து இது பிளாக்கை போட்டுன்னு போயிடலாம். ஐயோ மேலே வேறு ஒன்றுக்குதா. சரி உடச்சி விட்டுவா. என்னடா இன்னொன்றுக்குதே. அடா பாவீங்களா டேய். ஏன்டா என்னை கொல்லுவீங்க. இரிட்டேட்டிங் மீ மை லார்ட். ஓகே, நம்ம ஏறி போயிடலாம். உச்சி என்னது அது மேலே ஏற்றிது. டேய் யாரா இங்கெல்லாம் மண் தோண்டி வைக்கிறது. டேய் நீங்கள் மட்டும் என் கையில் கடிச்சிங்க ஐயா தூக்கி போட்டு கொத்துவேண்டா. ஓகே, இப்போ வந்து நம்ம போய் நம்ம வீடை கட்ட ஆரம்பிப்போம். ஓகே, வீடை கட்டணும், வீட்டில் வாழணும். நானும் எத்தனை நாள் தான் போய் வில்லேஜோட வீட்லேயே படுகுது. இந்த கேம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் வில்லேஜோட வீட்டில் தாங்க முக்கால்வாசி இருக்கேன். ஆமாங்க, வில்லேஜ் வீட்லேயே போய் அது இதுன்னு பார்க்கறதுலே என் டைமை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இந்த பையன் இங்கே ஒருத்தன் ஓட்டான். போடா போ, பின்னாடியே ஒருத்தன் பாம்பு வைக்க போகிறான். போய் உனக்கு வெப்பாண்டி ஆப்பு பின்னாடி. உனக்கு ஆப்பு வச்சோன்னே ஐயோ பத்தேக்கிச்சு நம்ம பையன். நீ சத்தியமாக சொல்ல, நீ எல்லாம் வேஸ்ட்டுடா. டேய் ஏன்டா போந்துக்க நீ. ஓகே, நம்ம வந்து இது ஃபுல்லாக வந்து தான் நம்ம கிளாஸ் வைக்க போகிறோம். ஓகே, நம்ம இதை கொஞ்சம் வச்சுட்டு எப்படியே மேலேயும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு இது மட்டும் இல்லைங்க. இந்த எனக்கே தெரியாது மைன்கிராஃப்ட் எபிசோடு ஃபஸ்ட் எபிசோட்லேயே முடிஞ்சுமா இல்லைனா இதுக்கு மேலே வருமானு. நான் கூட என்ன பண்ணேன், அந்த எபிசோடோடைய மைன்கிராஃப்ட் வீடியோஸை நிறுத்திக்கலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இன்னொரு வாட்டி தோணுச்சு மைன்கிராஃப்ட் வீடியோ போட்டால் என்ன ஆகும்னு. அப்போ கூட நான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ ப்ளீஸ் மைன்கிராஃப்ட் வீடியோன்னு. அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆச்சுங்க. சரி, நம்ம கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டுக்காது, அதனால் மைன்கிராஃப்ட் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். அதனால தான் நான் இப்போ மைன்கிராஃப்ட் வீடியோவே அப்லோட் பண்ணேங்க. இல்லைனா மைன்கிராஃப்ட் வீடியோ சத்தியமாக வந்துக்காது. இது வந்து வெறும் எபிசோட் 1 தான். நான் இப்போ நெக்ஸ்ட் எபிசோட்லலாம் என்னென்ன பண்ண போகணுன்னு நான் இப்போயே சொல்லிடுங்க. எபிசோட் 1ல் ஒரு ஸ்மால் சர்வைவல் ஹவுஸு கட்டும். எபிசோட் 2ல் ஒரு ஃபார்ம் கட்டுவோம். இதோ இங்கே அப்படியே பண்ணையும், அங்கே பன்னிக்குட்டி ஆட்டுக்குட்டி அந்த மாதிரி பன்னி ஆடு அதை எல்லாமே வச்சுக்கப்போம். ஓகே, அது எபிசோட் 2ல் அதெல்லாம் நடக்கும். எபிசோட் 3ல் மைனிங்க்கு கிளம்புவேன். நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே என்ன தான் அப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வைப்பேன். இது மைனிங் நடக்கும். ஓகே, இந்த 3 எபிசோடு மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு 4வது எபிசோடு வேணுமா, 5வது எபிசோடு வேணுமா, 6வது எபிசோடு வேணுமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம ரொம்ப நேரமாக பேசினே இருக்கோம். எனக்கு வாய் வலிக்குதுங்க. எனக்காக நீங்கள் லைக்கும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. வில்லேஜர்கிட்ட ஃபோன் இருந்தது வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவனை டேய் நில்லு உன்னை இன்றைக்கி அப்படின்னு அடித்து போட்டு ஃபோனில் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பேங்க. அவ்வளோ வெயிடா என் சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஐயோ என்னடா டேட்டா, ஐயோ என்னென்னமோ மெசேஜ் வருதே. சப்பாலோ ஐயோ, இந்த மெசேஜ் இப்போ எப்படி போயிடுச்சு. ஓகே, நடுவில் மெசேஜ் வந்தது, அது மட்டும் கண்டுக்காதீங்க, அது சின்னதான். ஓகே, இப்போ நம்ம வந்து 24 கிளாஸஸ் 34. ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஒரு கோலை மட்டும் தனியாக வச்சுப்போம். அந்த ஒரு கோலை வச்சு நம்ம சோறு ஆக்கி துண்ணணுங்க. என்ன ஆக்கி துண்ணணும்? சோறு ஆக்கி துண்ணணும். சரி, நான் அந்த ஒரு கோலை வச்சு டார்ச் பண்ண போகிறேங்க. டார்ச் எடுக்குதான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருட்டான பிளேஸில் வச்சிக்கலாம் டார்ச்சை. ஓகேவா? அதனால தாங்க டார்ச்சு.
ஐயோ நைட்டு வேறு ஆகுமே கேச்சு பக்கத்து வீட்டுக்கு ஓட வேண்டியதான். ஓடியா கைப்புள்ள ஓடு 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 நெஞ்சல் கேலி செய்து ஓடு நெஞ்சல் உன்னை கேலி செய்த கூட்டம். டேய் ஏஞ்சி போடா. நானே உங்கள் தூக்கம் இல்லாமல் முழிச்சு நிற்கேன். காலையிலச்சா என்ன அதுக்குள்ளே பட்டு பட்டுன்னு விடியுது. பெட்டெல்லாம் செம்மங்க. அதே மாதிரி தான் ரியல் லைஃப்பில் நடக்குது. எப்படி படுத்தா அப்படியே காலையில் ஆகிடுது. நான் வீடியோ வந்து இப்போ ரெகுலராக போட ட்ரை பண்ணேன். இப்போ சில நாட்களாக என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லுவேன். இப்போ நம்ம கிளாஸ் எல்லாமே வச்சிடலாம். அங்கே என்னமோ ஓடுது. உல்ஃபா நாய்ங்க அது நாய். ஓகே நம்ம அதுக்குள்ளே கிளாஸ் எடுத்து வச்சுப்போம். கிளாஸு என்னடா 8 தான் வந்துடுது. ஓகே நம்ம வந்து எல்லாத்துலேயும் கிளாஸ் வச்சுக்கலாம். அதோ இன்னொரு கிளாஸ் வந்துக்குது. இதுக்கு மேலே நம்மளுக்கு போதுங்க கிளாஸு. மீதி எல்லாத்துலேயுமே உட்டே வச்சிடலாம். ஏன்டா அப்படின்ட்டு தானே கேட்குறீங்க. ஏன்னா நம்ம கிளாஸ் எல்லாத்துலேயும் வைக்கணுன்னா எத்தனை கிளாஸ் தேவைப்படும். அது வைக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து டைமே முடிஞ்சிடும். பின்னாடி யாரோ பேசுகிற மாதிரிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுங்க. அது மட்டும் போதும். இங்கே ஒரு பாட்டி பேசியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்ல. சரி இந்த பக்கமே இங்கே வேணாம். நம்ம அங்கே ஃப்ரண்ட்டில் வச்சுன்னா ஏன் கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வச்சிட்டோன்னா முன்னாடி அப்படியே வில்லேஜ் அப்படியே நல்லா கிளியராக தெரியும். இது இந்த இடத்துல மட்டும் வச்சிடலாம். ஓகே இவனை எடுத்துக்கலாம். கரெக்டாக வச்சிடலாம். ஐயோ என்னடா ஒரு கிளாஸ் பூச்சியே. வா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு கிளாஸ் கச்சிக்கிட்டே டன்டன கார்டன் டன்டன கார்டன் டன்டன கார்டன் கண்ண கார்டன் கண்ண கார்டூடி. ஓகே யார் நீ வில்லேஜே. ஓகே அவன் வந்து அவன் கடைக்காரன் போயிட்டேக்கான். ஓகே இப்போ நம்ம வந்து கோடாலி மீன்ஸ் கோடாலி ஒன்று எடுத்துப்போம். இந்த கல்லை வச்சு நீங்கள் கேட்பீங்க ப்ரோ ஃபுட்டுக்கு என்ன ப்ரோ பண்ணுவீங்கன்னு. ஃபுட்டுக்கு என்ன பண்ணுறதுனா இந்த சுற்றி இருக்கும்ல பன்னி ஆடு. நான் கூட ஒரு ஆடை வெட்டி சாப்பிட்டு போனேன். அந்த மாதிரி தாங்க பன்னி ஆடு இல்லைனா மாடு அதெல்லாம் அடித்து அதுக்கிட்டேருந்து இருக்க மீட் எடுத்துக்கிட்டு நம்ம சாப்பிட்டு உயிர் வாழணுங்க. அது அப்படியெல்லாம் டேரெக்டாக சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம பண்ணியிருக்கோம்ல ஒரு அந்த கிச்சன் கூட வச்சுப்பாங்களே அது பேர் என்ன அது பேர் கூட இருந்துச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. அது பேர் எனக்கு சுத்தமாக வரல. நான் இந்த கிளாஸ் மேக்கர் கூட ஒன்று யூஸ் பண்ணிப்பேன். ஃபர்னேசர் அதில் கோலை வச்சு நம்ம வந்து அதை பற்றி வச்சோன்னே அது வந்து நல்லா சூடாகும். நம்ம நார்மல் லைஃப்பில் ஐயோ எலும்பு கூடு மாண்டியவன் அங்கே நிற்கானே. போவோம் எங்கே ஐயோ அங்கே தான் இருக்கான். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அவன் நம்மளை போட்டு தள்ளியிருந்தானா அவ்வளோதான். வெள்ளை மரம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா வெள்ளை மரம் கலரில் பிளாங்க் தரும். இந்த மரம் கலரில். இந்த மரத்தை வச்சு தான் நம்ம வீடே கட்ட போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த மரம் தான் ரொம்ப முக்கியம். ஓகே நம்ம வந்து இப்போ இந்த மரமும் எடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து மரம் அதிகமாக தேவை. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வீடே கட்டுவோம். நம்ம வந்து ட்ரீம் ஹவுஸ்னு ஒரு ஹவுஸை கட்டுவோம். அது எத்தனாவது எபிசோடில் வரும்னு என்னால் கரெக்டாலாம் சொல்ல முடியாது. ஆனால் வரும் கண்டிப்பாக வந்துடும். ட்ரீம் ஹவுஸை மட்டும் வந்துடும். உங்களில் யாருக்கெல்லாம் லவ்லி பாஸ் யூடியூப் சேனல் தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்ச யூடியூப் சேனல்னால் லவ்லி பாஸோட யூடியூப் சேனல் தான். இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே லவ்லி பாஸ் தாங்க. யாருக்கெல்லாம் லவ்லி பாஸ் பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷனில் ஐ லைக் ஹிம்னு கமெண்டில் தட்டி விட்டு போயிடுங்க. லவ்லி பாஸ் பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எனக்கும் தெரியும் எத்தனை பேருக்கு லவ்லி பாஸை பிடிக்குதுன்னு. எனக்கும் லவ்லி பாஸ் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து லவ்லி பாஸ் எப்படி மைன்கிராஃப்ட் வீடியோவில் எபிசோட் 5ல் ஒரு ஹவுஸ் கட்டி பார்த்தீங்களா, அந்த ஹவுஸ் தான் நம்மளுமே காட்ட போகிறோம். என்ன ப்ரோ அடுத்தவங்களை காப்பி பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா காப்பி பண்ணணும்னு எனக்கு இல்லைங்க. நான் அவரோட பிக் ஃபேனுங்க. நான் வந்து லவ்லி பாஸ்க்கு எப்படியாவது என் யூடியூப் சேனலில் காட்டணும் தெரியப்படுத்தணும். அதனால் எல்லா கமெண்ட்லையுமே சொல்லியிருக்கேன். ஆனால் ஐயோ சாமி டே இன்னும் பேச விடு எப்போ செத்துறான். செத்துறான் அவன். ஓகே இந்த பண்ணியை போட்டு தள்ளினா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன். லவ்லி பாஸ்
எனக்கு அவளோட யூடியூப் சேனல் ரொம்பவே பிடிக்கும். அவளோட யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னடா உன் யூடியூப் சேனல் சொல்லாமல் அவள் யூடியூப் சேனல் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அவளோட பிக் ஃபேனுங்க. அதனால தான் அவள் மாதிரியே கட்டணும், அவள் மாதிரியே நான் ஒரு ஆள் ஆகணும், அவள் மாதிரியே பெரிய ஆள் ஆகணும்னு அதுக்காக தாங்க நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த யூடியூப் சேனலுக்கு காரணமே லவ்லி பாஸ் தாங்க. லவ்லி பாஸ்னா ப்ளீஸ் என் வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா வேணாண்ணா. ஓகே, நம்ம வீடை கட்ட ஆரம்பிப்போம். எங்கடா வீடு வீடு வீடு, இதோ பாரு மாடு, போட்டு தள்ளு, போட்டு தாக்கு, போட்டு தாக்கு, போட்டு தாக்காச்சு. ஓகே, இப்போ நம்ம போயிடலாம் நம்ம வீட்டுக்கு. வீடு ஓ வீடு வா வீடு வா வீடே. இதோ இங்கே ஒரு மாடு இருக்குது, மாடு செத்த. ஓகே, இது எங்கடா கதவு? இது கதவு இல்லையா? ஓ இதோ இருக்குது. சரி, நம்ம அப்படியே போயிடலாம். இதோ பண்ணி 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 சாவு பண்ணி 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 நம்ம பண்ணையும் உருவாக்குங்க திடீர்னு. ஓகே, நம்ம இந்த அங்கே அந்த பாடி கார்டு இருந்தால அயன் கோலம் என்னடா பேர், அவனையும் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஐயோடே என்னடா வெளில போக முடியல, டே காப்பாற்ற வில்லேஜ். அவன் தான் அந்த டேய் அடப்பாவீங்களா, இங்கே டோர் இருக்குதேடா, இதை தெரியாமல் நான் குச்செல்லாம் பண்ணுனேடா. 2 மணி வேஸ்ட்டாக தான் போச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்கு ஓடிடலாம். ஓடு 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 நெஞ்சல் கேலி சைடு வார வேகமாக ஓடுவோம். பின்னாடி குட்டி பசங்கள்லாம் பேசின்னு கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே தேவையில்லைங்க. இதை பாருங்க, வீட்டுக்குள்ளே கோழி போகுது. கோழி நீ வசமாக மாட்டினேன், பரவாயில்ல பொழைச்சிக்கோ, நான் உன்னை இன்றைக்கி மட்டும் மறைச்சி விட்டுவேன். எனக்கு மட்டும் சான்ஸ் கத்திட்டு வச்சுக்கோ, உன்னை பிடிச்சி முடிச்சு விட்டுவேன். சரி, வெளில போ. அந்த கோழியும் வெளில போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸோ டீசெண்டாக ஒரு ஹவுஸை பில்ட் பண்ணியோம். நம்ம இந்த வீட்டுக்கு நம்ம தான் டோரே வைக்கணும். இன்னும் டோர் வைக்கலை. நம்ம அப்படியே ஒரு சின்ன படிக்கட்டும் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம முதல்ல இதில் சோறு வச்சுப்போம். நம்மளுக்கு பசிக்கும்ல நம்மளுக்கு. ஓகே, ஒரு 5 4 3. ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம், ஒரு சிக்கன் வைக்கலாமா வேணாமா? சரி, வேணாம். நம்ம முதல்ல கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு நம்ம என்ன பண்ணால், இதெல்லாம் இங்கே வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பொட்டேட்டோ இருக்குதா? ஓகே, சூப்பர். பொட்டேட்டோவை சாப்பிட்லாம், நல்லா சாப்பிடுவோம். கிசு 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 கிசு. ஓகே, இவன் சாப்பிட்டது கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்ன, அது நீங்கள் மேலே ரைட் சைட் கார்னர்லேயும் லெஃப்ட் சைட் கார்னர்லேயுமே, லெஃப்ட் சைட் கார்னரில் ஹார்ட் சிம்பிள் ஒன்று இருக்கும், ரைட் சைடில் இது சாப்பிடு கை மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். சாப்பிடுறது நம்மளுக்கு ஹெல்த்து. அடுத்து இந்த பக்கம் ஹார்ட் நம்மளோட ஹெல்த்து. சாப்பிட்டா தானே நம்மளுக்கு இது ஹெல்த்தையும் அது. ஓகே, நம்ம செஸ்ட்டு 2 மேக் பண்ணிப்போம். டோரு, அடுத்து படிக்கட்டு. இதெல்லாம் ஏன் கேட்டிங்கன்னா, டோர் ஏதோ இங்கே வச்சிடலாம், இங்கே இல்லை, ஆனால் அந்த பக்கம் வச்சிடலாம். நம்ம டோர் எதுக்குன்னு உங்களுக்கு சரி, நம்ம கிராஃப்டிங் டேபிள் அந்த பக்கம் வைப்போம். ஓகே, நம்ம இதையுமே உடச்சிடலாம். இதை வச்சு உடைக்க முடியாது. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த குக் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஓகே, குக் ஆயிடுச்சு. இதில் ஓகே, நம்ம இப்போ பிக்காக்ஸ் வச்சு உடச்சிடலாம். பிக்காக்ஸ் வச்சு உடைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக. ஓகே, இதையும் உடைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்னேஸ் தான் அது. ஓகே, நம்ம டோர் இங்கே வச்சுட்டு செஸ்ட்டும் எடுத்துக்கிட்டு, ஓகே, நம்ம முதல்ல ஃபர்னேஸ் இங்கே வச்சுட்டு செஸ்ட்டை இப்படி மேலே வச்சுட்டு, அடுத்து எங்கே அந்த கிராஃப்டிங் டேபிள் அது இருக்குது, கிராஃப்டிங் டேபிளை இங்கே வச்சுட்டுலாம். ஓகே, இப்போ நம்ம டோர் வச்ச வேண்டியது தான். டோர் வச்சாச்சு. ஓகே, சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மேலே பண்ணணுமே, அது இருக்குது நம்மள்கிட்ட வுட்டு இருக்குது. ஆனால் இத்தனை வுட்டு பத்தாது. ஸோ 2 இது வைக்கணும்ல. ஓகே, இப்படி மேலே வச்சுட்டு இப்போ நம்ம இங்கே படிக்கட்டு வைக்கலாம்னுக்கேன். இங்கே ஒரு சின்ன படிக்கட்டு. சரி, இப்போ நம்ம வீடு கட்டினது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே, இது நம்மளுக்கு ஏதோ இங்கே படிக்கட்டேன். எப்படி சூப்பராக இருக்குதா? இப்போ நம்மக்கிட்ட பெட்டு மட்டும்தாங்க குறைச்சல். பெட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் ஆட்டையை போட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம போய் பெட்டை தூக்கின்னு வந்துட்டால் போதும். பெட்டு பக்கத்து வீட்டில் எல்லாம் தேடிக்கூடாது, கொஞ்சம் தூரமாக போய் தேடுவோம். ஏன்னா அப்போ தான் சரி, இந்த வீட்டிலே தேடிடலாம், யாரும் பார்க்கல. தூக்கிட வேண்டியது, தூக்குடா, ஓடு. கதவு மூடு, ஓடு. நான்லாம் பெட்டை தூக்கலப்பா, யாரும் பார்த்தீங்கன்னா என்னை போட்டு குத்தாதீங்க.
ஓகே, நம்ம இங்கே வந்துட்டு பெட்டை இங்கே வச்சுட்டு இது நம்ம வீடு மாதிரி ஆக்கலாம். எங்கடா ஐயோ அது பெட்டு டக்குன்னு விட அத்தி அப்படின்னா வந்துருப்பேன். அப்பா ஐயோப்பா, இதுக்கு மேலே இதாங்க நம்மளோட வீடு. ஓகே, இது வந்து நம்மக்கிட்ட இருக்குதா? நம்ம இதை வந்து சாப்பிட்லாம். இப்போ இது சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஹெல்த்தியாகும். இதை பாருங்க, இது சாப்பிட்டோன்னே அவ்வளோ அதிகமாக ஹெல்த் ஆகுதுன்னா அவ்வளோதாங்க. ஓகேங்க, இதுக்கு மேலே நம்மளோட வீடு இது தாங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணக்கூடியது தான். ஸோ எல்லாம் இதை பண்ணிவிடுங்க. நம்ம இந்த செஸ்ட்லேயும் எல்லாமே வச்சிடலாம். நம்ம கோல் வச்சு நம்ம லைட்டு செய்வோங்க. ஸ்டிக்கு தேவை. நம்மக்கிட்ட ஸ்டிக்கு ஒன்று தான் இருக்குது. ஓகே, எல்லாமே வைப்போம். எல்லாமே ஒன்று கூட விடக்கூடாது. எல்லாமே வச்சிடலாம். இது என்னது, இதையும் வச்சிடலாம். மண்வெட்டி வச்சிடலாம். இது வச்சிடலாம். இதுவும் வச்சிடலாம். ஓகே, இது ரெண்டுத்தையும் இங்கே ஓகே, இப்போ நம்ம கோலுக்கு நம்ம லைட்டு செய்வோம். என்னடா ஆப்ஷனை காட்டல. ஓகே, நம்ம லைட்டு செய்யணுன்னா நம்மளுக்கு தேவையானது ஸ்டிக்கில் நம்ம அதுக்கு முன்னாடி இதை வச்சுட்டு நம்ம ஸ்டிக்கு எடுத்துப்போம் கொஞ்சம். ஓகே, ஸ்டிக்கு 12 எடுத்துக்கிட்டு எங்கே லைட்டே எங்கடா லைட்டு ஆப்ஷன் காட்டலை. சரி வாங்க, நம்மளே ட்ரை பண்ணிடலாம். இப்போ நானே லைட்டை பண்ணேன்டா. நான் உங்களுக்கு பண்ணி காட்டேன்டா. நம்ம முதல்ல இதை எடுத்துட்டு எப்படி இப்போ எடுக்கிட்டு தான் லைட் எங்கே தேடியும் கிடைக்கலங்க. என்னடா கொடுமை இது. என்னடா இது லைட்டே கிடைக்கலையே. சரி பரவாயில்ல, இப்போ நம்ம வந்து லைட்டை செய்ய ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அதை தூக்கி இங்கே வச்சுட்டு ஸ்டிக்கு ஒன்று தான் இங்கே வச்சுட்டு கோல் ஒன்று இங்கே, அதுவும் அவ்வளோதான். லைட்டு வந்துச்சு ஊடே. ஓகே, லைட்டு இப்போ நம்ம நாலா பக்கமும் வச்சு விட்டுலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடு ஓரளவுக்கு டீசெண்டாக ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்து தூங்கிடலாம். காலையில் ஆச்சா. ஓகே, இப்போ வாங்க வெளில போவோம். அப்பா ஓகே, நம்ம கட்டின வீடை நம்ம பார்ப்போம். வா, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. ஐயோ, லைட்டு தேவை மேலே வச்சோண்ணா. சரி, லைட் எடுத்து இங்கே வைப்போம். எங்கடா லைட்டு டவுட்டு. இதை எடுத்து இப்படி மேலே வச்சுக்கிட்டோம். ஓகே கைஸ், இதாங்க நம்ம வீடு. எப்படி இங்கே வீடு இங்கேயும் வேணாம், இங்கே வைப்போம். ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட சர்வைவல் ஹவுஸு. இது பக்கத்தில் தான் நம்ம இந்த பக்கத்துலன்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் கிட்ட வந்து நம்ம பெரிய ட்ரீம் ஹவுஸாக கட்டி பார்க்கலாம். எபிசோட் 2ல் கொஞ்சம் அப்படியே பண்ணலாமா இல்லை வேணாமான்னு நீங்களே சொல்லுங்கள். அது சூப்பர் மார்க்கெட் சிமெண்ட் கேம் வேணும்.